கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 20:19, மேத்யூ 20:19. அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். இப்போ என்ன? அவரை புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். என்ன? மொத்த உலகமுமே அவரை வெறுக்கக்கூடியதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக என்ன சொல்றாரு? நான் போவேன், யூத மத தலைவர்கள் என்ன ரோமர்கள்ட்ட ஒப்பு கொடுப்பாங்க. இது எதை காட்டுகிறது? யூதர்களும் சரி புறஜாதியாரும் அவரை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வாங்க. இதுதான் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேற்றம். தேவகுமாரனை மொத்த உலகமும் எதிர்க்கக்கூடியதாக சங்கீதம் 2:1-2 பார்க்க அந்த வசனங்களில் பார்க்குறோம். எல்லா தேசங்களும் அதிகாரிகளும் ராஜாக்களும் தேவனுக்கு அது கர்த்தருக்கு எதிராக வரக்கூடியதை அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 27-28 வசனத்தில் பார்க்குறோம். ஏரோது, பிலாத்து, புறஜாதியார், இஸ்ரவேலர் எல்லாரும் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுப்பதில் ஒன்றாக இருந்தார்கள்னு. அது மாத்திரமல்ல, அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும். என்ன? அதாவது உணர்வுபூர்வம் எமோஷனலாக அது மாத்திரம் அது இல்லை, எது ஃபிசிக்கலாக மாம்ச பிரகாரமாக. அதாவது அவர் படைய போகிற பாடுகள் என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான பாடுகள் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 27வது அதிகாரம் 27-31 வரை உள்ள வசனங்களில் எப்படி இந்த போர் சேவகர்கள் கையால் தொடர்ந்து அறையிறாங்க, எச்சக்காரி துப்புறாங்க, அவரை தலையில் முள் கிரீடம் வைக்கிறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்கிறாரு. அது மாத்திரமில்லை, சிலுவையில் அறையவும். இதுதான் அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லக்கூடியதாக ரொம்ப கேவலமாக வேதனையான, எல்லாருக்கும் முன்னாடி வெளியரங்கமாக நிர்வாணமாக வரக்கூடிய ஒரு காரியம். இது எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்போ சொல்கிறாரு? எருசலேம் கிளம்பி போகும்போதே சொல்கிறாரு. இதெல்லாம் நடக்க போகுது என்று சொல்லக்கூடியதாக. உபாகமம் 21-23 சொன்னது போல, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல விதமாக அவர் மரத்தில் தூக்கப்பட்டார். அதுதான் கலாத்தியர் 3:13 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. அதே மாதிரி ஏசாயா 53:5 பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களுக்காக அவர் குத்தப்பட்டார் என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் கடைசி என்ன சொல்கிறாரு? ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இப்போ இது மரணம் என்பது ஒரு தோல்வி போல தெரிஞ்சாலும் கடைசியில் என்ன? ஒரு ஜெயம் வரப்போகுது. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயங்கொள்ள போகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடியதாக. ஓசியா 6:2 சொன்னது போல 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்னது போல, மத்தேயு 28:6 அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுதக்கூடிய ஒரு காரியம். அப்போ சிலுவை என்பது முடிவல்ல, உயிர் தெழுதல் தான் முடிவு என்பதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் சொன்னது போல் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் போகிறதுல பாடு இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நம்பி நீங்கள் போங்க. ஏன்னா தேவனுடைய திட்டம் இதுதானா, அதில் நம்ம தைரியமாக போவோம். ஏன்னா அது தோல்வியாக தெரிஞ்சாலும் கர்த்தர் அதை ஜெயமாக மாற்றுவார். அதே சமயத்தில் நம்ம படக்கூடிய பாடுகள், நம்முடைய வேதனை, நம்மளுடைய வலிகள், நம்மளை சொல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் காண்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அவர் என்ன அதிலிருந்து நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு காரியம். எல்லா சிலுவைக்கு பின்பும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லா சோதனைகளும் 3ஆம் நாள் கர்த்தருடைய கால அளவில் அது சாதனையாக மாறும். அதில் நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அதனால் தைரியமாக நம்ம கர்த்தருடைய திட்டத்துக்கும் கர்த்தருடைய நோக்கத்துக்கும் நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். காரணம் என்ன? நமக்கு நாம் ஜீவனோடு உயிர் தெழுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சிலுவை மரணம் என்பது அந்த நாட்களில் அது ஒரு தோல்வி, ஒரு பயங்கரமான தோல்வி போல தெரிஞ்சாலும்
அதை ஜெயமாக அவர் உயிர் தெழும்போது எவ்வளவு ஜெயமாக மாறியது. அதே போல் எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் அது எவ்வளவுதான் மோசமான ஒரு துன்பமாக கஷ்டமோ பாடாக இருந்தாலும் நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக பெரிய ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனார். அதனால் மரணம் ஜெயிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக வந்த சீஷர்கள் அனைவரும் ஆண்டவரே, எந்த ஒரு பாடுகள், எந்த ஒரு போராட்டம், எந்த ஒரு நிந்தையாய் இருந்தாலும் அதை சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்டனர். காரணம், அந்த உயிர்த்தெழுதல் வந்த ஒரு நம்பிக்கை. அதே நம்பிக்கையோடு நாங்களும் எல்லாவற்றையும் சகிக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.